ஹலோ யூடியூப் நண்பர்களே, நாளை சூரிய கிரகணமும் மகாலயபட்ச அமாவாசையும் சேர்ந்து வருகின்றது. எப்போது தர்ப்பணம் கொடுக்கலாம், படையல் போட உகந்த நேரம், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த அமாவாசை தேதி பார்த்திங்கன்னா, இன்று சனிக்கிழமை 20ஆம் தேதியே பார்த்திங்கன்னா நள்ளிரவில் 1:03 மணிக்கு தொடங்கி மறுநாள் 21ஆம் தேதி மிட் நைட்டில் 1:42 மணி வரைக்கும் இந்த அமாவாசை தேதி இருக்கின்றது. சூரிய கிரகணம் நடைபெறக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி இரவு 11 மணிக்கு தான் தொடங்க போகின்றது. இரவு 11 மணிக்கு துவங்கி மறுநாள் 22ஆம் தேதி அதிகாலையில் 3:23 மணியோட இந்த சூரிய கிரகணம் முடிவடைகின்றது. எனவே இரவில் இந்த சூரிய கிரகணம் நடைபெறுவதனால நம்ம அமாவாசை தேதியை எப்போதும் போல நம்ம செய்யலாம். அதாவது ராகுகாலம் யமகண்டம் தவிர்த்துட்டு நல்ல நேரத்தில் நம்ம இந்த அமாவாசை பூஜை வழிபாடை செய்யலாம். தர்ப்பணம் கொடுக்க உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் தர்ப்பணம் கொடுக்க ரொம்ப உகந்த நேரம். படையல் போட 11 மணியிலிருந்து பகல் 12 மணி வரைக்கும் ரொம்ப உகந்த நேரம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மோட்ச தீபம் ஏற்றணும். விநாயக பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் நம்ம மோட்ச தீபம் ஏற்றும் போது ரொம்பவே நல்லது. சிவன் கோவில் இல்லைன்னா நீங்கள் விநாயகர் கோயிலுக்கு சென்று மாலையில் 6 மணிக்கு மேலே நல்லெண்ணெய் ஊற்றி அகல் தீபம் ஏற்றுக. இதை மோட்ச தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மகாலயபட்ச அமாவாசையில் ஏற்றும் போது ரொம்பவே நல்லது, நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். இந்த நாளில் பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை நாளில் பொதுவாக காளி தெய்வமான அங்காளிக்கும் ரொம்பவே உகந்த நாள். பக்கத்தில் அங்காளம்மனுடைய ஆலயம் இல்லை அம்மனுடைய ஆலயம் இருந்தால் போயிட்டு நெய் தீபம் போட்டுட்டு வாங்க, ரொம்பவே நல்லது. முடிஞ்ச வரைக்கும் 2 பேருக்காச்சும் அன்னதானம் செய்யுங்க. முன்ஜென்ம பாவங்கள் தீர்ந்து நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.